வெல்கம் பேக். எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ கொஞ்ச நாளாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல தமிழாவில் இருந்து தான் நம்ம ரோஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீயா நானா கோபிநாத் அண்ணா வரலன்னு வந்துட்டாரு. இது புது வீடியோவா பழைய வீடியோவா தெரியல, பட் ஒரு ரோஸ்ட் வீடியோன்னு வந்திருக்கு ஃப்ரம் ட்ரால் தமிழன் அப்படிங்கிற சேனல்ல இருந்து. ஸோ கோபிநாத் அவரை பார்த்தோன்னே எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு அவரோட அந்த நீயா நானா ரோஸ்ட் பார்த்து. அதனாலவே வம்படியா அடுத்த வாரம் வர வேண்டிய வீடியோவை இன்னைக்கே எடுத்து வந்திருக்கேன். என்ன டாபிக்? ஹஸ்பண்ட் வெர்சஸ் வைஃப் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. நீயா நானா லேட்டஸ்ட் எபிசோட்னு போட்டிருக்காங்க, தெரியவில்லை. ஹஸ்பண்ட் வைஃப் என்ன எதை பத்தி பேசுறாங்கன்னா தெரியல, அதுவும் போடல. ஹஸ்பண்ட் வெர்சஸ் வைஃப் அது போதுமே, நல்ல கண்டென்ட் கிடைக்குங்க. என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 9 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. சார் நான் ஆக்சுவலா கேட்டாங்க சார். பாருங்க, அவரை மிரட்டுங்க, என்னையெல்லாம் மிரட்டக்கூடாது. உங்களுக்கு அவர் குழந்தைக்கு கொடுக்குற என்ன செல்லத்தை கொடுக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. மேரேஜ் ஆன புதுசுல ஒரு நல்ல விஷயம், ஏதாவது ஒரு பொங்கலோ நியூ இயரோ ஏதோ சம்திங் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃபேஸை பார்த்து அதை நான் மங்களகரமா இருக்கேன் மோனைய பார்த்து அப்படி இப்படி இப்படி அப்படி செய்யணுமா? இப்போ பார்த்தா ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா பையன் கால்ல உளுந்து ஆசீர்வாதம் பண்ணுப்பா என்னைய நான் ஏதோ இந்த பக்கம் தான் பஞ்சாயத்து நினைச்சேன். பஞ்சாயத்தை இந்த பக்கம் தான் டைட்டில் நீங்க திடீர்னு மாத்தி இருக்கணும். அப்போ உங்களை ஸ்டார்டிங்ல முகத்துல முழிக்கணும், பொங்கல்ல அது முகத்துல முழிக்க எல்லாம் பண்ணிருக்காரு. அவருக்கு ஏதோ பெருசா நடந்திருக்கு. எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா, உங்களை விட கொஞ்சம் வயசுல பெரியவங்க, உங்க அம்மாவோ அவங்க காலில் கூட விழுங்க, நீயாவது ஆசீர்வாதம் பண்ணப்பா அப்படின்னு பையன் காலில் விழுந்திருக்காரு. விதவிதமாக கோமாளித்தனம் செய்யும் அப்பாக்கள், வெறுப்பாகும் மனைவிகள். பையன் காலில் விழுந்துருவீங்களா? ஆமா சார். எத்தனை வயசு பையனுக்கு? 4 வயசு. ஏன்? எனக்கு அப்பா கிடையாது. என் பையன் பிறந்த பிறகு அப்பாவை பார்க்கறதுனால அப்பாவை நினைச்சு ஆசீர்வாதம் வாங்குறேன். இது டூ மச், இது டூ மச். ஆனா அதுக்காக பிள்ளை காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது, அவங்க காலையும் விழுற, அதுக்கப்புறம் அவங்க காலையில் விழுற, அது பர்சனல், அது ஃபன்னு. எனக்கு நல்லா வரும். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பேன். ஆனா எனக்கு செகண்ட் தானே. இல்ல புரியல, அவங்க விழுவாங்க. எதுக்குமா யாரு காலையும் விழுந்துகிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு அதுல இது அவர் விழுறது பிரச்சனை இல்லை. என்கிட்ட செகண்டா தானே வராரு, என்கிட்ட விழுந்துட்டு இல்ல பையன் கிட்ட போறாரு. நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன். டேய் இப்ப பிரச்சனை என்னடா? அடி எனக்கு ஒண்ணும் புரியல. கால்ல விழுகிறது ப்ராப்ளம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஏன் கால்ல விழுகலங்கறதா? இதுல என்னப்பா சந்தேகம்? இப்ப புதுசா ஒண்ணு எழுதவா? நான் அப்ப தம்பி இப்ப கால்ல விழுகிறதுல மாண்டேட் ஏச்சாப்பா? டேய் நான் ரொம்ப அவுட்டேட்டடா இருக்கேன்ப்பா, என்ன கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சோ ஜெனரலாவே இப்ப நீங்க வெளியில கிளம்பி உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி போவீங்களா? எல்லா நாளும் கிடையாது, முக்கியமான நாள், நல்லது கெட்டது சேஞ்சிருவோ. குழந்தை வயிற்றுல இருக்கிற போது எல்லா மனைவிகளும் என்ன கேட்பாங்கப்பா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன மறந்துடுவியாப்பா? இல்லம்மா நீ தான் எனக்கு முத குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏண்டா எங்களை இன்னமும் எங்க பேசிக்கிட்ட பார்த்தாலே உனக்கு தெரிய வேணாமா? இப்ப அவனுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாரு, உங்களுக்கு என்ன வாங்கி கொடுப்பாரு? எனக்கு வாங்கி தரணும். பொம்மையா? எனக்கு பிடிக்கும்ல. என்ன பொம்மை பிடிக்கும்? எனக்கு டாய்ஸ் எல்லாமே பிடிக்கும் சார். யோ என்னையா இது? ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வாங்கணும். நான் வயசுல பெரிய வாங்கியும் கொடுக்கறாரு அவரு. பாருங்க, ஃபர்ஸ்ட் அவக்கு தான் வாங்கணும், முதல்ல அவ காலில் விழணும், ஃபர்ஸ்ட் அவக்கு தான் பொம்மை வாங்கி கொடுக்கணும். எல்லாம் அவக்கு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டா நீங்க என்ன கிரிஞ்சு வேணாலும் பண்ணலாம். நீ அவ சொல்ற அவட பிரச்சனை தெரியுமா? நீ என்ன இடம் கிரிஞ்சு வேணாலும் பண்ணு, எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணு. ஏய் பிள்ளையோட அப்பா பாசமா இருக்காருன்னா அதுவே நமக்கு பெருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏன் கூட பாசமா இரு, அப்புறம் புள்ள கூட. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க வந்து ஒரு 90s கிட், அவனுக்கு பொம்மை வாங்கணும் தான் சார், எனக்கு டாய்ஸ் எல்லாம் பிடிக்கும் இல்லை, அவர் எனக்கு தானே முதல்ல வாங்கி தரணும்னா, அவர் 90s கிட்டா இருந்தா முதல் எனக்கு நான் வாங்கிக்கிறேன், உனக்கு 2வது அவனுக்கு 3வது இரு அப்படின்ட்டு அவரு நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு அப்படி என்ன மாதிரி லூசு மாதிரி விளையாண்டுட்டு இருந்தா என்ன பண்ணுவேன்? இல்ல அவரும் எதிர்பார்ப்பா தானே, அவருக்கு ஆசை இருக்குதானே, விளையாட்டு சாமான்னா எங்களுக்கு தான் ஆசை இருக்கு. அதை செய்ய ஆள் இல்ல போல அவருக்கு, பாவம். அவருக்கு வாங்கிக்கணும். இப்ப வர்ற டாய்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப விலையா இருக்குங்க. ஒரு பொம்மை கார் வச்சிருக்காங்க, ஒரிஜினல் காருக்கும் அதுக்கும் 2 ரூபா தான் வித்தியாசம். நானே வாங்க பாத்திருக்கேன் பாருங்களேன். நீ தானே? ஆமா, அது இப்ப எல்லாம் டாய் ஷாப்புக்கு போனீங்கன்னா முதல்ல அந்த விளையாட்டு சாமான் கடை எப்படி இருக்கும்?
ரோட்ல அப்படி குமிச்சு போட்டு எதை எடுத்தாலும் 50 ரூபான்னு விற்பாங்கல்ல. இப்போ அதுக்குன்னு தனி மாலுக்குள்ள தனி கடை போட்டிருக்காங்க. ஏசி எல்லாம் போட்டு அதை டோன் டச் அப்புன்னு எழுதி விட்டுருக்காங்க. ஏன்னா அது வந்து எக்ஸ்பென்சிவா. ஏன்டா அது என்ன பிளாஸ்டிக் சாமான் தானே பார்த்தா இல்லை இரும்புல செஞ்சுருக்காங்க. என்ன சொல்ற விதவிதமான விளையாட்டு சாமான்லாம் வந்துருச்சு. இப்போ எல்லாம் டாய்ஸே எக்ஸ்பென்சிவ்ங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஆசை வருது. ஆனா இப்ப பிள்ளைகள் விளையாடுறது போன் தானே. ஃபோன் அப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அம்மா அப்பா 2 பேரும் கார் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 வெள்ளி என்ன பண்ணி கேட்ட? கூப்பிடுறாங்க. உங்களுக்கு வாங்கணும், அத பையன் கோச்சுப்பானேன்னு அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். நான் கேட்கும்போது நீ நான் உங்களை வந்து ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா பாக்குறத விட ஒரு ஃபாதரி மெட்டீரியலா பாக்குறேன். உங்க அப்பா உங்க காலில் விழுந்து தான் வெளில போற. காலில் விழுற டைம்ல ஹஸ்பண்ட் மெட்டீரியல், எனக்கு ஏதாவது வாங்கி தர்ற டைம்ல ஃபாதர் மெட்டீரியல். அவர் கேட்பாரு, அப்போ நான் மெட்டீரியலா? நானு அதோட ஹஸ்பண்ட் ஹால்ல விழுறது எங்கேயுமே கேள்விப்படல நானெல்லாம். இல்ல விழுங்க அது பிரச்சனை இல்ல, ஆனா உங்க பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் விழணும். நானும் அவங்களோட குழந்தை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்கள வந்து ஒரு அப்பா மாதிரி ஒரு பாக்குறனோ அப்படிதான் எனக்கு தோணுது. சரி, இப்ப அவர் வந்து இப்ப மதலி ஃபீல், நீ என்ன பாத்துக்க, நான் வேலைக்கெல்லாம் போகல, நீ என்னைய பாத்துக்க அப்படின்னு அவர் இறங்கிட்டாருன்னா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், ஒன்னு நினைக்கும் போது இத சொல்லி தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறது. வா அப்பா ஊட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நான் அந்த இடத்துல இருந்தா கூட நீ சாப்பிட்டியா என்ன அப்படிங்க கூட ஒரு வார்த்தை கூட கேட்கறது இல்லை. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்க. உங்க குழந்தைய அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்களா? நல்லா. அப்ப நீங்க வீட்டுக்கு வரப்ப ஜென்ரலா குழந்தை சாப்பிட்டுருக்கோம்ல சார். தெரிஞ்சும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறீங்க, பாப்பா சாப்பிட்டாலான்னு கேக்குறீங்க. எதுக்காக ரீஅஷ்யூர் பண்ணிக்கிறீங்க? ஒரு அக்கறை இல்லையா? டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அந்த குழந்தை சாப்பிட்டுருக்குன்னு தெரியும், அப்பயே அதை நீ ரீஅஷ்யூர் பண்ணிக்கிற அளவு அன்பா இருக்கியே, அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவனா? என்னையே கேட்க மாட்டேங்கிற, முன்னாலெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தியல்லப்பா, இப்ப சாப்பிட்டியா கூட கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கறாங்க. இனி மாத்திக்கிறேன் சார். அப்படிங்களா? ஆனா இங்கே வேற, இப்ப நான் வெளியே போயிட்டு வரும்போது ரீஅஷ்யூர் பண்றது கேட்க தேவையில்லை. நான் கேட்கறதெல்லாம் மிஸ்டி சொல்லுங்க எனக்கு இருக்கு, அதாவது இருக்கு நான் சாப்பிடும்போது சித்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன் திருட்டு போட இருக்கான்னு தான் கேட்கறது. ஏன்னா அது ரீஅஷ்யூர் பண்ணவே தேவையில்லை சார். இருக்கான்னு கேட்டா மட்டும் போதும். வச்சிருக்கியா ஏதாவது வச்சா அப்படின்னா மிஸ்டி பாக்க இருக்கு, இவருக்கு இருக்க, இவன் யார் இவன் மறந்துச்சு எல்லாத்தையும் தின்னு விட்டவே, சரி சக்குன்னு கொஞ்சம் அரிசியை போடு அப்படின்றவாங்க. இங்க எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் நடக்குது. இவங்க ரீஅஷ்யூர் பண்ணவே தேவையில்ல சார். ஒரு நாளைக்கு 6 வேளை திம்போம் நாங்க, அதுல 3 வேளை என்னைய மறந்துடுவாங்க. வீட்டுக்கு உள்ள வந்தோடனே மிஸ்டே மிச்சம் இருக்கா, இருக்கு, இல்லைன்னா நான் அப்படியே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி ஒரு ஃபேமிலி. பாப்பா டெய்லி ஸ்கூல் கிளம்புறப்ப நட்சத்திரம் போறதும் கண்ணுக்கு மை தீட்டுறதும் மேக்கப்போட தான் கொண்டு போய் ஸ்கூலுக்கு வருது. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். நான் கிளம்பி நானா வாலண்டியரா போய் நல்லா இருக்கான்னு கேட்டா ஓகே ஸ்கூல் வரீங்க அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். பட் அவங்க ட்ரெஸ் அப் பண்ணிட்டு நல்லா இருக்கான்னு கேட்கறப்ப ஒரு ஆர்வமா நீங்க நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற நல்லா தான் சார் இருக்கு. அதான் சொல்லிட்டே இருக்கணும், நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா கேக்குறல்ல, நல்லா இருக்கா. பைக்ல போனோம் சார், கொடை எடுத்துட்டு போனோம். கொடை சரி இது கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க சார். என்னது சாரி கட்டிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறேன் சார். உங்களுக்கு எல்லாம் கொடை சரி இது சாரி கட்டி நான் என்ன போட்டுக்கோங்க கூட பார்க்கல சார். அவசரமா கிளம்பி போனது பார்க்கல சார். குழந்தை பிறந்த பிறகு இவங்களை ரசிக்கிறது அல்லது அழகா இருக்கேன்னு சொல்றது இது எல்லாத்தையும் நீங்க நிறுத்திட்டீங்க அப்படிங்கறதா நீங்க சொல்ல வருது இல்லையா? நல்லா இருக்கு அப்படி சொல்றது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்புற மாதிரி இருக்குதுங்க சார் இதெல்லாம். எனக்கு இல்லதாம்மா, நடுநிலையோட நான் இருக்கணுமா இல்லையா? டெய்லி ஆபீஸ் போயிட்டு வந்து குடு அப்படின்னுவாரு. அந்த பொண்ணு ஓடி போகும். அந்த பொண்ணு என் பொண்ணு தான் சார், என் பொண்ணு. ஏங்க நீங்க சொல்றத பார்த்தா இவருக்கு யாரு கூடயோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி, அவர் வேலை விட்டு வந்தோடனே குட்டுன்னு யாரோ ஓடி வர்ற மாதிரியும் பேசுறீங்க. அவர் உட்கார்ந்து எந்திரிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுன்னா என் பொண்ணுதான் அப்படி சொல்லுமா பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம தனி, இவங்க 2 பேரும் வேற டீமுங்கிற மாதிரி ஆயிருச்சு.
இல்ல முதல்ல நானும் பாக்குறேன். அவர் பொண்ணுங்கிறாங்க இவங்க, அந்த பொண்ணுங்கிறீங்க நீங்க. ஏதோ எங்க இருந்து எடுத்தாந்து வளர்க்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? குழந்தை பிறக்க முன்னாடி என்ன அம்மன் கூப்பிட்டு இருந்தா சார். இப்போ அது மறந்தே போயிடுச்சு அவருக்கு. பொண்ணை குட்டுன்னு பொழுதனைக்கும் கூப்பிடுறாங்க சார். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. அதுவே ஞாபகம் இல்லை சார் எனக்கு கூப்பிட்ட மாதிரி. நான் சொன்னேன் அவரை மாட்டிக்கிட்டாரு. சோஷியல் மீடியாவில் அவர் அக்கௌண்ட் இருக்கிறது எனக்கு தெரியாதுங்க சார். அவரும் பையனும் சேர்ந்து டிஸ்பிளே பிக்சரா பொண்ணு வச்சு ஸ்டோரியா. அப்ப நான் எங்க சார்? உங்களை விட்டுட்டாங்க. நீங்க தான் அட்மின். நினைக்கிறோம் கோயம்பேட்டில். அப்படி சோசியல் மீடியா மட்டும் நீங்க மட்டும் தான் குடும்பம் 3 பேரும். எங்க வீட்டுல அம்முலாம் இல்ல, காயத்ரி ஒரு ஆளை யாருன்னே எனக்கு தெரியாது. இது கொஞ்சம் ஓவர் தான். தெரியாது. இல்லை சார், நான் ஃபேமிலியாக பிக்சர் வச்சிருக்கேன். நான் பார்க்குறேன். யோசிக்கிறாரு. டிபியில அவர் உங்க போட்டோ வச்சிருக்கதா சொல்றாருமா. என்ன போட்டோ நீங்களே பாருங்க. குங்ஃபு பாண்டா போட்டோ வச்சிருக்காரு. சரியா வச்சிருக்காரு. அப்புறம் என்ன உங்களுக்கு? இப்போ இது வந்து இன்னொரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல். ஏங்க அந்த உள்ளதான் குடும்பத்தோட ஃபோட்டோலாம் போட்டிருக்காரேம்மா, என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அப்பா ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காருங்க சார். அப்பாடா போட்டிருக்காருல அவர் என்ன? ஆனா என்னன்னே தெரியலங்க. உங்க நினப்பு வந்தா இந்த போட்டோ போட்டுறாருங்க அவரு. நக்கல்யா அவனுக்கு. சரி பேசிக்கா என்னன்னு கேட்டா, அம்முன்னு என் பின்னாலே வந்தீங்களே, இப்போ ஆளே சீன்ல இல்ல. இல்லை பிக்சரில் தான் இருக்காங்க. பிக்சர்ல தான் இருக்காங்க. இன்னும் டச்சில் தான் இருக்காங்க சார். நல்ல குடும்பம். அவர் வந்தோடனே அந்த பொண்ணு ஓடுது. யாரு? என் பொண்ணு தான். இவரு டச்சில் தான் இருக்காங்க. யாரு? இந்த வைஃபு தான். என்ன சார் வேற உலகத்துல வாழ்ற டச்சில் இருக்காங்க. அந்த பொண்ணு குங்ஃபு பேண்டா. ஒன்றும் புரியல. அப்பாவுக்கு வந்துட்டு பர்த்டே வரப்பெல்லாம் வந்துட்டு கேசரி கேக் மாதிரி பண்ணுவேன் சார். இயர்லி பண்ணுவேன். இந்த லாஸ்ட் இயர் வந்துட்டு நான் பண்ணலை, ஆனால் அவர் பண்ணாரு சார். அதே இது வந்துட்டு என் பர்த்டேக்கு அப்போ நான் கோச் பேன் பண்ணி கொடுத்தாங்க சார். ஆனா ஒண்ணு, இவங்க பண்ணலைன்னா இவங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. அவனுக்கு ஆட்டம் நம்ம எதிர்த்தாப்புல நின்னோம், நம்மளை சுவாலியை முடிச்சிருவானுங்க. நீ யாரையும் அடிக்காத கப்பில செத்துருவேன். ஃபர்ஸ்ட் பர்த்டே அவங்களே கேக் வாங்கிட்டு வரான். அவங்க நேம் வந்து மணி. ஃபர்ஸ்ட் பர்த்டே கிடையாது, செகண்டோ தேர்டோ சம்திங் சார். ஏதோ ஒன்று. அந்த கேக் எதுவுமே பண்ணலை, பர்த்டே செலிப்ரேஷன் எதுவும் பண்ணலை. அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் என்னோட பேசவே இல்லை. நடந்தது என்னன்று தெரியுமா உனக்கு? என்ன நடந்தது தேவசேனா? பண்ணல சார், வேலைக்கு போயிட்டாரு. கேக் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. அப்ப நமக்கு ஒரு ஆர்வம் வரும்ல சார். பர்த்டே அன்னைக்கு இந்த கேக்ல அவர் என்ன எழுதியிருப்பாரு, இவங்கள கேக் தான் போல சம்திங் என்ன எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தா ஏதோ அந்த சும்மா நார்மலா ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு நேம் மட்டும் போட்டிருக்காரு சார். காதல் கடிதமா எழுத முடியும்? அன்பே மனிதாவா கவிதா, நீ எப்படி இருக்க? அது அப்படின்னா நீங்க 100 கிலோவுல தான் கேட்க சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே மணி, இது போதாதா? அது கூட செய்யறாரு தானே. நான் கேட்கிறேன். சொல்ல போனா நான்லாம் கேக்குவாங்கன்னா அதுல எதுவும் எழுதாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த எழுதுறது வந்து நல்லா இருக்காது. அது கேட்க அவ்வளவுதான். நான் கூட அதுல வந்து அவங்க பேர் மணின்னா ஹாப்பி பர்த்டே சுலின்னு எழுதிட்டாரு, அப்படி மாத்தி எழுதிட்டாருன்னு பயந்துட்டேன். வாங்கினது 1/2 கிலோ கேக்கு. இதுல என்ன எழுதணும்? உங்களுக்கு என்னதான் வேணும்? அந்த கேக் வந்து சஞ்சய் ராமசாமி சுத்தி எழுதணும் போல, அடியிலாம் எழுதணுமே. வாங்கினா 1 ப்ராப்ளம், வாங்காட்டி 2 ப்ராப்ளம்ங்கிறது மாதிரி. சரி வாங்கினா ப்ராப்ளம் முடிஞ்சுன்னா மணின்னு பேர் எழுதுனது ப்ராப்ளமா? அப்போஸ் குளுக்கோஸா? கூப்பிடுறாங்களோ அப்படிதானே சார் எழுதணும். எப்படி கூப்பிடுவாரு? மணிமா அந்த மாதிரி எழுத அவர் நேம் மட்டும். மேடம் கேக்ல எழுதுறது அவர் இல்ல கணக்காட்ட சொல்லாம மணிமான் எழுதுக்கணும்னு அவர் மணிமா அவர் எழுதும் போது பாக்குறதுக்கு அப்படி என்ன ஏன் முன்னாடி போல இவர் ரசிச்சு எழுதிக்கிட்டு இருக்கா அப்படின்ல இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் பேக்கரா? அவர் கடை வச்சிருக்காரா? இல்ல ஐயா இப்போ சும்மா சொல்லுவேமே, இது நான் இல்ல யாரோ, இவங்க உடனே நீ தான் அதுன்னு வாங்கி இவன் தான் இங்கே சமத்தையும் வாங்கிருக்காங்க. இப்போ செல்லம்மா குண்டி குட்டின்னு கூப்பிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு கடைக்கு போயிட்டு ஹாப்பி பர்த்டே குட்டின்னு எழுது அப்படின்னா முடியுமா? செல்ல பேர் என்ன வேணாலும் கூப்பிடலாம். கூப்பிடுற செல்ல பேர் எல்லாம் கேட்கல எழுதுன்னா என்ன சார் நீங்க? ஒருவேளை அவர் தான் செஞ்சாரோ கேக்? அவர் செய்வாருன்னு சொன்னாங்க. இல்லையே, கேசரி கேக் தான் அவர் செய்வாரா?
அந்த செல்ல பேர் எப்படிமா கடைக்காரர்கிட்ட சொல்லி அதை எழுத சொல்றது? சார் அம்மு புருஷன் தான் கரெக்டு. ஏன்னா இதெல்லாம் சொல்லி பழக்கி வெக்கமா இல்ல டச்சில் தான் அவர் மூளை வந்துட்டு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்றதுக்குலாம் ப்ராசஸிங் ஆக மாட்டேங்குது. ஆனா குழந்தைக்கு அது ப்ராசஸ் ஆகுது. நம்ம கிட்ட மட்டும் எனக்கு தெரியாது தோணல அப்படின்னு சொல்றாங்க சார். ஆனா குழந்தைங்களுக்கு மட்டும் கரெக்டா அது எப்படி சார் வருது? ஃபர்ஸ்ட் ரீசன் பயம் சொல்லலாம் சார். பயப்படுறியா குமார்? பாப்பா எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கிப்பாங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். அவங்கள்ட்ட வந்து நம்ம பயம் இல்லாம சில விஷயங்களை சொல்லலாம். ஏன்னா நொட்ட சொல்ல மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. சின்னதா ஒரு சின்ன ஒரு கீ செயினை கொடுத்தா கூட ஆண்ணுவாங்க. இங்க கேக் எடுத்து ஹாப்பி பர்த்டே மணின்னு போட்டதுக்கே மணிமான்னு போடல புனிமான்னு போட்டிருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? வாங்கிட்டு வரேன் அப்படின்னா 50% வந்து அது ஒரு ஃபைட்டில் தான் முடியும். திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அதனால அவங்க என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்பேன், என்னம்மா வேணும் என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்பேன். அதுக்கும் ஒரு ஃபைட் கிரியேட் பண்ணுவாங்க. உனக்கே தெரியாதா? ஃபோன் போட்டு நான் சொன்னா தான் வாங்கிட்டு வருவீங்களா அப்படின்னு ஒரு ஃபைட் கிரியேட் பண்ணுவாங்க. இதே வச்சுக்கிட்டு நான் என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க போகும்போது அவங்ககிட்ட கேட்பேன், என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்பேன். என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் அப்பயும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டேனா சார்? நான் ஆக்சுவலா கேட்டாங்க சார். ஓகே, இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யார்கிட்டயாவது தான் சார். அப்படி என்னையெல்லாம் மிரட்டக்கூடாது. என் குழந்தைங்க நான் வாங்கிட்டு போறேன்னா சந்தோஷப்படுது. அந்த சந்தோஷம் பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷம் வருது. ஆனா மணிக்கு ஏதாவது வாங்கிட்டு போறேன்னா மணி அதில் நொட்ட சொல்லுது. அதான் வர்க்கீஸ். பூ கூட பூ வேணுமான்னு கேட்டு தான் சார் வாங்கிட்டு வருவாரு. ஆமாமா, ஏன்னா நீ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தா நீ ஏன் முல்லைப்பூ வாங்கல? இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் யார்கிட்ட வச்சுக்கிறாரு சார்? அந்த பையன் அடிக்கிறோம் சார். படியே ராசாத்தி செல்லக்கிளி கேட்டு கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. ரிட்டர்ன் ஒரு எரிச்சல் வருதா? இல்ல, இவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு 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 வாங்கணுமேனு எரிச்சல் வருதுன்னா அவருக்கு எதை வாங்கி கொடுத்தாலும் நோயினால இவளுக்கு என்னத்தை தான் வாங்கி கொடுக்கறதுன்னு அவருக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கு. உங்களுக்காவது எனக்கு இந்த பொருள் வேணும் ஆனா அதை திருப்பி திருப்பி சொன்னாதான் வருதுன்னா அவருக்கு என்ன வாங்கணும்னே தெரியல. அது எப்படி இருக்கு? அப்ப இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு பொருள் உங்களுக்கு சுதந்திரமான மனசோட அவரால் வாங்க முடியல, அதுவும் பதட்டம் தானே. அதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க தோந்துட்டீங்க. நல்லா போயிட்டு இருக்குங்க. பார்க்கணும். இதாங்க நம்ம நீயா நானா பிடிக்கிறது. அது என்னதான் அந்த தமிழா அது இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம கோபி அண்ணன் நீயா நானான்னு வரும்போது அது ஒரு ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இது புது எபிசோடா இருந்தா தேடி பார்த்துருவோம். நல்லா தான் இருக்கு. கோபி அண்ணனே மிரட்டினா சார் மணிங்கிற பேரு கொஞ்ச நாளைக்கு மறக்காது. இவங்களுக்கு ஒரு பேர் வைக்கலாம், கேக்கு மணி. கேக்கு மணி தான் உங்க பேரு. எதுக்கெல்லாம் பிரச்சனை பண்றீங்க பாருங்க. நான் கூட அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்க ஒரு ஆர்வமாக இருக்கும்ல சார். கேட்கல சரி அப்படி என்ன தான் எழுதியிருக்கான் அந்த ஆளு, என்ன சொல்லியிருக்கான், பிறந்த நாளைக்கு ஹாப்பி பர்த்டே மணின்னு எழுதியிருக்கான் சார். நமக்கெல்லாம் அந்த கேக்கை பார்த்தாலும் எவ்வளோ கண்ணே விளங்குல மண்ணே கவிதான் எழுதி போட்டான் சார். மிஸ்டி எல்லாம் வந்து மிஸ்டி ஹாப்பி பர்த்டே மிஸ்டின்னு போடவா இல்லை என்னன்னு போடணும்னு கேட்டா, ஏய் எல்லாம் 1.5 கிலோவில் சாக்லேட் ஃப்ளேவரில் ஸ்ட்ராபெரி மேலே வச்சு அப்படி கேளு, பேரை வச்சு நாக்கா வைக்க போகிறேன். டேஸ்ட் பழங்கள் இருக்கா மேல, நல்லா பழத்தை வெட்டி போட சொல்றான், நிறைய பழத்தை போட சொல்லு, கீழே ஐசிங்க கொஞ்சம் கூட போட சொல்லு, அப்புறம் வச்சு திங்கிற மாதிரி 1.5 கிலோவில் வாங்கின. அதோட இங்கெல்லாம் இன்னொரு விஷயமும் நடக்கும். கேட்க வேணாம், உண்டு அதெல்லாம் கிடைக்கும். அது உண்டு. என்ன நினைச்சா என்ன வருது, ஏதாவது ஒன்று நினைச்சு நம்ம இது வேணும்னு வரும். அது எனக்கு யாரும் சொல்றேன் என்னதான் பெருமையா பேசுறாங்களா, முதல் தடவை திடீர்னு பேசுறாங்களா, எனக்கு பதட்டம். இல்ல உண்மைதான், நீயும் என்ன கெட்டு போயிடுவான்னு சொல்றது நல்லா உண்மை. நல்லா இருந்தது வீடியோ, நல்லா இருந்துச்சு. அதான் இதுக்கு மேல போனோம்னா உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.